ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு குரு வாரம், வியாழன். மகிழ்ச்சிங்க ஐயா. குரு வரம், குருதான் நமக்கு வரம். குரு பூர்ணிமா. பூர்ணிமா அப்படின்னாலே முழுமைதான், நிறைமதி. நிறைமதி தான் இறைநிலை. இறைநிலை தான் குரு. இறைநிலையின் எடுத்த எத்தனையோ வடிவங்கள்ல தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வடிவம் தான் குரு. அப்ப எல்லாரும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே எல்லாம் வல்ல இறைநிலை நிறைஞ்சிருக்கு. ஆனா கூட வினை இருக்கிறதுனால அது மறைஞ்சிருக்கு. எப்படி நிலாவை நிழல் மறைக்குதோ அந்த மாதிரி நிலா யார் புதுசா உருவாக்க வேண்டியது இல்லை, அந்த நிழலை போக்குனா போதும். அது போல அங்கே உள்ள எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய நிறைவான பூரணமான இறைநிலையை அவரவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக அந்த நிலையாகவே மாறி இருக்கும், மாற வைக்கும், பார்த்து தொட்டு நினைவினாலேயே மாற்றும் ஒரு அற்புத திருவுருவம் தான், இறையின் திருவுருவம் தான் குரு. கு என்றால் அறியாமை, மலம்னு சொல்லுவாங்க, மும்மலங்கள்னு சொல்லுவாங்க. ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றும் மலம். மலம்னா வேற ஒண்ணும் இல்லை, விட வேண்டியது, நீக்க வேண்டியது, கழிக்க வேண்டியது, போக்க வேண்டியது, விலக வேண்டியது, விலக்க வேண்டியது. எது இருந்தால் துன்பத்தை கொடுக்குமோ, எது இருந்தால் நமக்கு பேரின்பம் என்பது வராமல் போகுமோ, அதுதான் பாத்தீங்கன்னா மலம்னு சொல்றது. எப்படின்னா மூச்சுக்கு கார்பன் டை ஆக்சைடு மலம், பழத்துக்கு தோல் மலம், விளக்கு சுடருக்கு புகை மலம், உயிருக்கு இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற தன்முனைப்பு, அதாவது இறையை மறந்த நிலை, ஆன்மாவின் அவநிலை தான் ஆணவம். அந்த மாதிரி குறைவுபட்டதா நினைச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் ஆணவம். பூரணத்துக்கு குறையே கிடையாது எப்பவுமே. ஆனா இந்த உடல் வரைக்கும் எல்லை கட்டி தன்னை நினைத்து கொள்வதனாலே அது ஆணவம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆன்மாவின் அவநிலை ஆணவம். தன் முனைப்பு, தன் நினைப்புக்கு பதிலாக வந்தது தன் முனைப்பு. அது வந்ததுனால அது எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்குது. பிடிச்சு வைக்கிறதுனால அது பேர் கண்மம். இதுவா அதுவான்னு தெரியாம மயங்கி நிக்கிறோம் பாருங்க. பொய்ய நிஜமா நினைக்கிறப்போ நிஜத்தை பொய்யா நினைக்க தோணும். அந்த மாதிரி மாறி நினைப்பதனால அது பேர் மாயை. இந்த மூன்றும் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது பூரணமா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த மும்மலங்களை போக்கக்கூடியவருக்கு பேர் ரு. மலங்களை போக்கக்கூடியவர், அறியாமையை போக்கக்கூடியவர், வினைகளை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்ன ரு. அப்போ குரு என்றால் துன்பத்தை போக்கக்கூடியவர், வினைகளை போக்கக்கூடியவர், அறியாமை போக்கக்கூடியவர், இருளை போக்கக்கூடியவர், அருள் வெள்ளத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அர்த்தம். அதான் வெளிச்சம் அப்படிங்கிறது தான் குருங்கிற வார்த்தைக்கு பொருள். அதான் வழிகாட்டி, ஒளிகாட்டி, வழிகாட்டி, விழி திறந்து வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு திரு உருவம் தான் குரு. அதனால சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கோடிக்கணக்கால இருக்கக்கூடிய பணம்னு நினைக்கிறோம். இல்லை, கோடி என்பது என்றால் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ உலகத்துக்கு கோடி, பிரபஞ்சத்துக்கு கோடி. பிரபஞ்சத்துக்கு கோடி எது? எல்லாம் வல்ல இறைநிலையாகிய சுத்த வழிதானே. அப்போ அந்த சுத்த வழியே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்றா நல்ல செயல்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப குரு பார்க்கும் போதே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறியாமை விலகி விடுகிறது, அறிவு பூரணமாக பொலிகிறது, அந்த பூரண பொருளே புதுமை அடைந்து நாம இருக்கிறோங்கிறது புரிந்து போகிறது.
எல்லாரும் இறைவனை தேடணும்பாங்க. ஆனா இறைவனே நமக்குள்ளாக இருப்பதை காட்டக்கூடியவர் தான் உண்மையான குரு. அப்படிப்பட்ட ஒரு குரு தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க. அதனால குரு பூர்ணிமா அப்படின்னா குரு வந்து எப்பவுமே பூரணம் தான், பூரணமானவர் தான். பொதுவா வந்து பரிசவேதின்னு ஒரு பொருளை சொல்லுவாங்க. தொட்டு தங்கமாக்கும். அந்த ஒரு கல் இருக்கும் பரிசவேதின்னு. அது எதையெல்லாம் தொடுதோ அதெல்லாம் தங்கமாகும். ஆனா மகரிஷி எப்படிப்பட்ட குருன்னா தொட்டு 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 இன்னைக்கு எத்தனாயிரம் பேர் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே குருவா மாறிட்டாங்கன்னா அது பரிச வேதியால பண்ண முடியாது. இந்த ஸ்பரிசத்தால வேதித்து கொடுக்கக்கூடியவங்க தான் மகரிஷி அவங்க. அப்போ பார்வையாலே தொட்டு நினைவாலே உயிருக்கு உள்ளாக கலந்து இருக்கக்கூடியவங்க தான் குரு. நம்ம குருவுக்கு அருள் தந்தைன்னு சொல்றோம். தந்தை அப்படின்னா உயிரை தந்ததுனால அவருக்கு பேர் தந்தை. அப்பாவுக்கு நம்ம அப்பா பொருள் அப்பா இருக்காங்க இல்லையா, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தந்ததினாலே உயிரை தந்ததினாலே அவர்கள் தந்தை. தான் பெற்று ஈந்ததினாலே தாய். இப்ப தந்தை தாய்ன்னு நமக்கு சொல்றாங்க இல்லையா, ரெண்டு பேரும் தந்ததினாலே உயிரை தந்ததினாலே தந்தை, தான் பெற்று ஈந்ததினாலே தாய். இப்ப ரெண்டு பேரும் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து அது ஒரு உயிராகி உடலாகி உலகில் வந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த நிலையில இது உரு கொடுக்கக்கூடிய உயிர். உயிர் இந்த உயிர் என்ன பண்ணும்னா உயிரை கொடுக்கும், உருவத்தை கொடுக்கும், உருவத்தை கட்டும். ஆனா அரூபத்தை கொடுக்காதே. அப்ப அரூபத்துக்கு கொடுக்கக்கூடிய உயிர் வேணும் இல்லையா. அந்த உருவம் ஏன்னா வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய்ன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்னன்னா இதுவரைக்கும் அந்த பதிவுகளுடைய தொகுப்பு தான் நமக்கு உடலா வந்திருக்கு. அப்படின்னா வினை பயன் அதனால கிடைத்த நமக்கு உடல், பருவுடல். ஆனா இந்த பருவுடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்குள்ளாக அறிவு இருக்கிறது. இந்த உடல் தான் நான் நினைக்கும் போது அது வந்து மாறுது. அப்போ நமக்கு அரூபமாக உள்ளே நிறைந்திருக்கக்கூடிய அறிவை காட்டி அந்த அறிவின் மூலமாக இறையை காட்டக்கூடியதுக்கு என்ன வேணும்னா இன்னொரு தந்தை தேவைப்படுது. அந்த தந்தை தான் அருள் தந்தை. அரூபமாக உள்ள தந்தை அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவங்க. ரெண்டு உயிர் அம்மா தந்தை தாய் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அருள் தந்தை வந்துட்டாங்கன்னா அரூபமாக உள்ள இறையை உணர முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அருள் தந்தை அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. உயிரை கொடுத்துருக்காங்க இல்லையா, உயர்வதற்காக உயிரை கொடுத்துருக்காங்க. உயிர் வந்தது, எல்லா ஜீவன்களுக்கும் உயிர் இருக்கு, மனிதனுக்கும் உயிர் இருக்கு. என்ன சிறப்பு? மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் உயர்வதற்காக வந்தது. என்ன உயர்வு? இறைதான் உயர்வு. அந்த உயர்வை பெறுவதற்காக வந்தது. ஆனால் அதை மறந்தது. புலன்கள் மூலமாக ஏற்பட்ட பதிவுகளை வைத்துக்கொண்டு 5 புலன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இன்பங்களை வைத்துக்கொண்டு அதுவே பெரிது பெரிது என்று நினைத்து அதிலேயே சிக்கிக்கொண்டு வந்த நோக்கத்தை, பிறந்த நோக்கத்தை, பிறப்பின் நோக்கத்தை, ஆன்மாவின் நோக்கத்தை, ஆன்மாவின் ஆசையை, ஆன்மாவின் இச்சையை, ஆன்மாவின் இச்சையான ஞானத்தை, ஆன்மாவின் இச்சையான முக்தியை அடைய முடியாமல் போகும்போது அதை தடுத்து ஆட்கொண்ட அற்புதமான குரு மகரிஷி தான். ஆனந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் அதற்கு வழியை சொல்லிக் கொடுத்தவங்க மகரிஷி தான். இன்னைக்கு 18,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இத்தனை மன்றங்கள் இருக்கிறது. மகரிஷி சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது தேவை அப்படிங்கிறாங்க. மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமே இறை உணர்வும் தகுதி இருக்கிறது. அது ஏன்னா ஆல்ரெடி இருக்குது இல்லையா. தொட்டு உணர்த்தினா போதும், சும்மா தட்டி விட்டா போதும் அப்படிம்பாரு. அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்து விடும் சொல்லுவாங்க. உள்ளே சுடரை ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தூண்டி விட்டா போதும் பார். அப்படி தூண்டி விட்டு அறிவு சுடரின் ஒளியிலே, அன்பு ஒளியிலே அகிலத்தையே அமைதி கொள்ள வைத்தவங்க தான் மகரிஷி அவங்க. என்ன சொல்லி பாராட்டுறது, என்ன சொல்லி வாழ்த்துறது, என்ன சொல்லி வணங்குறது? ஒண்ணுமே இல்லை. வேறையா இருந்தா தானே, வேறா இருந்தா தானே சொல்றாங்க இல்லையா.
அவன் யார் நீ யார் பிரிவேதுன்னு. உங்க அப்பாவும் அம்மாவும் உங்க உயிருக்குள்ளார வந்தப்போ அப்பா அம்மாவுடைய மறு உருவம் தான் நீங்க, வேற கிடையாது. அவங்களாவது தனித்தனி உருவம் இருக்கு. இறைவனுக்கு உருவம் இல்ல. தனி உருவமே இல்ல. அதனால அவன் யார் நீ யார் பிரிவேது. அதே போல அரூபமாக இருக்கக்கூடிய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நம் உள்ள கலந்து இருக்கிறதுனால நீ அவன் யார் நீ யார் பிரிவேது. உள்ள இருக்கிறது குரு தான், இறைதான், அறிவுதான், முழுமைதான். வேற எது பிரிவேது. அப்படிப்பட்ட தெய்வீகமான தெய்வமாக நம்மள மட்டும் இல்லையே, சுத்தி இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் இறைவனாக காணலாம், இறைவனோடு இணைந்திருக்கலாம், ஒரு நிமிடமும் இணைந்திருக்கலாம், எந்த பொருளிலும் காணலாம். அப்படின்னு ஒரு ஆன்மீக ஆனந்தத்தை மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. யாரானாலும் சரி அடைய முடியுங்கிறார். மீதி பேரெல்லாம் தகுதி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எடுக்கணும்னு எண்ணம் இருந்தால் போதும் என்று எளிமைப்படுத்தி குடுத்தவங்க மகரிஷி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியமா பேசணும் அப்படின்னா, விஞ்ஞானமாக்கிட்டார் மகரிஷி. அறிவியலாக்கிட்டார். அறிவினியல், அறிவியல். இயல் அப்படின்னாலே இயற்கை. அறிவுதான் இயற்கை. அந்த அறிவின் இயற்கையை நமக்கு எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து, விஞ்ஞானமாக மாற்றி, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழிய காமிச்சிருக்காங்க மகரிஷி. இயற்கை இல்லாத இடமே இல்லை. அப்ப அந்த இயற்கையாக மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க மகரிஷி. அப்படி இயற்கையாக, அறிவாக, பேரறிவாக, பேராற்றலாக, பூரணமாகவே இருக்கக்கூடிய மகரிஷி அவர்களுக்கு ஒரே ஒண்ணு பண்ணலாம். நம்மளே குடுத்தரலாம். பூஜி பூஜிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். உள்ளே இருக்கிறவங்களுக்கு, நாம இருக்கிறவங்களுக்கு எத குடுக்கறது? எத குடுக்கறது? வேறையா இருந்தா குடுக்கலாம். வேற எது? பிரிவு எது? அப்ப அவரே இயக்குறார். அவரே இயங்குறார். இறைவனாகவே இருந்து இயக்குறார், இயங்குறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நொடியும் வாழ்வே ஆனந்த வாழ்வு தானே. அர்ப்பணித்தல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அர்ப்பணித்தல் அப்படின்னா, கொடுக்கறது இல்ல, அர்ப்பணித்தல் வேற. அர்ப்பணிப்பு அப்படின்னா குடுத்துடுறோம் அவ்வளவுதான். அதுவாக மாறுறது. அப்ப அர்ப்பணித்தல் அப்படின்னா, அற்பமா நாம இல்ல அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கக்கூடியவங்களா நாம அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ப்பணிப்பா இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து நான் இல்லை, நீயாய் விட்டாய்ன்னு மகரிஷி அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க நடல் செய்தாய் அறுவடைக்கு, நான் இல்லை, நீயாய் விட்டாய். அந்த இடத்துல நான் இல்லப்பா, நீதான்ப்பா அப்படின்னு இறைவன பாடுறாரு. இப்ப நம்மகிட்ட குரு வந்ததுனால, நான் இல்லை, நீயாய் விட்டாய். எப்படி வந்து பால்ல ஒரு சொட்டு தயிர விட்டுட்டோம்னா, அது வந்து தயிராவே மாறிடுதோ, அதே போல நான் இல்லை, நீயாய் விட்டாய். பால் இல்லை, தயிராய் விட்டாய். நான் இல்லை, உடல் இல்லை, உயிர் இல்லை, மனம் இல்லை, அறிவில்லை, இறையேதான், குருவேதான். இல்லைங்களா? எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை! இந்த சாதாரணமான இன்னைக்கு கூட எல்லாம் எழுதியிருந்தாங்க. அடுப்பங்கரையில இருக்கக்கூடிய பெண்களுக்கும், எல்லாருக்குமே, எந்த வயதானவங்களுக்கும், தாத்தா பாட்டி ஆனவங்களுக்கும், படிச்சவங்க, படிக்காதவங்கன்னு இல்லாம எல்லாருக்குமே இதை வந்து இந்த ஆன்மீகத்தை விஞ்ஞானமாக்கி எளிய முறையில எல்லாருக்கும் குடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட மகரிஷிக்கு என்ன சொல்லி வாழ்த்துறது? வணங்குறது? இணங்கினால் போதும். அவர் சொன்ன பாதையில் நாம் இணங்கினால் போதும். மகரிஷி நல்லா சொல்றாங்க. இறை வணக்கம் தேவையில்லை. இறை இணக்கம் போதும் அப்படிம்பாரு. இறை என்பது எங்கும் இருக்கக்கூடிய பேரறிவு. ஆர்டர் ஆஃப் ஃபங்ஷன். அந்த இறையோடு இணங்கும்போது வாழ்க்கை வந்து ஆனந்தமாகவும், அந்த இணக்கத்திலிருந்து முரண்படும்போது துன்பமா வருது. அது அது சிக்னல் தான். ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல் தான். அப்போ இறைவனாக்கி நம்மை இறைவனாக்கி பார்க்கும் அந்த இறையான குருவுக்கு, மகரிஷி அவர்களுக்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்து மட்டும் தான் சொல்ல முடியும். எல்லாம் குரு அருள் தான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
மிகுந்த நன்றிங்கய்யா. குரு ஈஸ்வரனுடன். பூர்ணிமாவால் குருவின் அருளை அற்புதமாக விளக்கியமைக்கு நன்றிங்கய்யா. இந்த வியாச பூஜை அப்படிங்கறனால தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ஆ, ஆ, அந்த காலத்துல எல்லாருமே டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரியவங்க எல்லாம். இந்த இந்த கண்டிப்பாங்க. ரிஷிகள், முனிவர்கள்லாம். ம், மழைக்காலம் வரும். இனி வரக்கூடிய ம், 4 மாசமும் ம், ம், மழைக்காலம் வரும். அப்படி ம், மழைக்காலம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ண முடியாது இல்லையா? யாத்திரை ம், போக முடியாது. ம், அதனால ஒரே இடத்துல தங்கிருவாங்க. ம், அப்படி தங்கக்கூடிய இடத்துல இருந்து 4 ம், மாதங்களுக்கு அதுக்கு ம். பேர் சாதுர்மாசிய பூஜை. ஓ, சாதுர்னா சரிங்கய்யா. 4 மாதங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கக்கூடியனால சாதுர்மாசிய விரதம்னு சொல்லிருவாங்க. ம், அதனால அந்த மாரி இதுக்கு ம். வியாச பூஜைன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்ப இருந்து சரிங்க. ஆரம்பிக்கிறாங்க 4 மாசத்துக்கு. ம், வியாச ம், பூஜைன்னு தான் சொல்லுவாங்க அது. அந்த வியாச ம். பூஜை வந்து இப்போ வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு வந்துருச்சு. மாத்திருக்கிறாங்க. ஆமா. அதனால எந்த குருவாக இருந்தாலும், யார் குருவாக ம். இருந்தாலும், இந்த உலகத்துல நமக்கு எல்லாமே குரு தானே. கண்டிப்பாங்கய்யா. இறை தான் குரு. குரு. எல்லாமே இறைவன் அம்சம் தானே. எத பார்த்தாலும் இறைவன் அம்சமா தானே தெரியுது. அது அது ம். கண்ணாடி அந்த கண்ணாடி போட்டா தானே தெரியும். தெரியும். சரியா சொன்னீங்கய்யா. பச்சை கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும். சிவப்பு பச்சையா கண்ணாடி தெரியும். போட்டா ம். சிவப்பா தெரியும். எதிரின்னு கண்ணாடி போட்டீங்கன்னா வேறையா தெரியும். நண்பன் நிச்சயமாங்கய்யா. கண்ணாடி நிச்சயமா. பாசமான் கண்ணாடி போட்டீங்கன்னா பாசமா தெரியும், அன்பா தெரியும். அற்புதங்கய்யா, அற்புதங்கய்யா. அது எல்லாம் அது அப்படியே தான் இருக்குது. எதுவுமே மாறல. ம். நம்ம கிட்ட ம். இருக்கக்கூடிய கண்ணாடியில மட்டும் தான் மாறுது. நிச்சயமாங்கய்யா, அந்த நிச்சயமாங்கய்யா. கண் ஆடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வை. ம். பார்க்கக்கூடிய பார்வை. பார்வை, நோக்கம். நோக்கம். எந்த நோக்கத்துல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கும். ம். ம். பொருள்ல மாற்றம் இல்ல. நம்ம நோக்கத்துல. ம். அப்ப அந்த ம். கண் ஆடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ம். நம்மளுடைய நோக்கம் எது? என்ன மாரி ம். அவங்கள பார்க்குறோம்? அதுதான் ம். குணம். அங்க தான் நம்மளுடைய ம். பதிவுகள்லாம் இருக்கு. நிச்சயமாங்கய்யா. அப்போ இரையாக நாம எவ்வளோக்கு எவ்வளோ தவம் பண்ணி செஞ்சு மகரிஷி ஐயா, சொல்லுவாங்க ஒரு இல்லையா? இடத்துல சொன்னீங்க, எப்பவுமே அந்த இறைவன உணர்விலேயே வணங்க தேவையில்ல. இருக்கும்போது இணங்குனா போதும்னீங்க. எவ்வளவு ஒரு எக்ஸலன்ட்டான வேர்டு. அற்புதமான விஷயங்கய்யா. ஆமாங்கய்யா. அந்த மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, வேறையா தெரியாது அப்படிங்கிறாரு மகரிஷி ம். அவ்வளவுதான். வணக்கம் இல்ல, இணக்கம்னீங்க பாருங்க. அந்த இடத்துல எனக்கு அப்படியே உடம்பே சிலிர்த்து போச்சு. ம். ஐயா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஐயா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த 4 மாசம் தான் வந்து குரு ஒரு இடத்துல தங்கிடுவாங்க ஞானிகள்லாம் அப்படின்னு. இப்ப இல்லம்மா, பழைய காலத்துலம்மா. அதாங்கய்யா. நீங்க இப்ப சொன்னீங்கன்னு சொன்னேன். அ அதுதான் ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. ஏன் வந்து நவம்பர் மாசம் மௌனம் வச்சாங்க? நீங்க தான் சொன்னீங்களான்னு தெரியல. மௌனம் ஏன் நவம்பர் மாசம் பர்ட்டிகுலரா நவம்பர்ல வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு, இப்ப நீங்க சொன்னீங்களே அதுதாங்கய்யா பதிலா சொன்னாங்க. இந்த 4 மாசம் தான் வந்து அந்த மௌன காலத்துக்கு ஏற்ற அ உணவு முறைகள்லாம் மாற்றி, ஒருவேளை உணவாக அந்த அதாவது படிப்படியா குறைச்சுட்டே வந்து நவம்பர் மாசம் தான் வந்து ஒரு வேளை உணவாக எடுத்து அங்க தான் கார்த்திகை முடியுதுங்கம்மா. ஆடி, ஆ ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை பிறக்குது. அப்புறம் கார்த்திகை. மார்கழி. ம். அதனால தான் மார்கழி மாதங்களில் நான் மார்கழி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை உணவு உண்டு அத மௌன விரதமா இருக்காங்க. அதனாலதான் மகரிஷி அத தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ம். அப்ப நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு அந்த நினைவு வந்ததுங்க. அனைவருக்கும் குரு தவக்காலம், வாழ்த்துக்கள். ம். தவக்காலம், தவக்காலம். ஆமா. ஏன்னா எல்லாருக்கும் இடத்துக்கும் போய் அவங்கவங்க எல்லாம் எல்லாரும் வர முடியாது இல்லையா? அதனால ஊர் ஊரா போய் எல்லாருக்கும் ம். அருள் புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல ரிஷிகள், முனிகள்லாம். அவங்க ஒரு இடத்துல தங்கி அ விரதம் இருக்கக்கூடிய காலம் தான் சாதுர்மாசிய விரதம். அதுதான் வந்து வியாச பூர்ணிமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது வந்து குரு பூர்ணிமான்னு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா ம். குருமார்களுக்கும் எத்தனையோ மகான்கள் இந்த ஞான பூமியிலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நேத்து நான் முந்தா நாள் சொன்ன மாரி தான். ரீஜியன் பகுதி. ம். அந்த பகுதியிலன்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்தந்த இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னொரு பகுதி இருக்குது. காலம். ம். எந்த காலகட்டம் அப்படின்னு. இன்னொரு பகுதி இருக்குது. அவங்களுடைய கல்ச்சர், கலாச்சாரம். இந்த ம். 3 விதமாவும் அங்கங்க குருமார்கள் தோன்றி தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ரீஜினல் லைஃப் ரிலிஜியன் அப்படின்னு வந்தது.
ரிலிஜியன்கிறது அப்படித்தான் வந்தது. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுபவங்களை கேட்டுடலாங்களா ஐயா? கேட்கலாங்க ஐயா. சரிங்க சரிங்க. சசிகலாமா, தங்களுடைய அனுபவங்கள் சுருக்கமாக. வாழ்க வளமுடன் ஐயா. குருவோடு ஏற்பட்ட அந்த உயிர்கலப்பு அனுபவங்கள். குரு அப்படிங்கும்போது நமக்கு சிறு வயதுல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குருவனுடைய மேன்மை, குரு எதற்காக நமக்கு வந்து வேணும் அப்படிங்கறத பற்றி வந்து நான் வந்து புரிஞ்சுட்டது இல்லை. என்னுடைய வந்து கல்வியில குரு அப்படிங்கிறவங்க நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து கத்துக்கல. இருந்தாலும் இயல்பாவே இயற்கையாகவே ஒரு சூழல் மனதிற்குள்ளாக சில எண்ணங்கள் உருவாக்கிட்டே, இது ஏன்? என்ன? எதுக்குங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழும். அந்த வகையில எனக்கும் வந்து பல கேள்விகள் எழுந்திருக்கு. அந்த வகையில அவங்கவங்களுக்கு ஏற்றார் போல அந்தந்த கேள்விகளுக்கும், சிந்தனைகளுக்கும் ஏற்றார் போல வந்து குரு அமைவாங்க அப்படிங்கிற வகையில எனக்கு குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயல்பாகவே என்ன செய்றோன்னே தெரியாம, எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறதே தெரியாம, நான் யோகா கத்துக்கணும் அப்படிங்கிற பிளாங்கான ஒரு மைண்ட்ல தான் நான் வந்து இருந்தேன். சடனா எங்க ஷாப்ல வந்து ஒரு இன்விடேஷன் வருது. அத பார்க்கும்போது ஒரு 1 வீக்ல ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. போறோம், அட்மிஷன் போடுறோம். ஆட்டோமேட்டிக்கலி போயிட்டு அங்க ஃபவுண்டேஷன்ல போய் நானு அமர்றேன். அப்ப வந்து அந்த 12 நாள் அறிமுக வகுப்பு அப்படிங்கும்போது, அந்த அறிமுகத்துல அருட்தந்தை அவர்களை பற்றிய குருவினுடைய மேன்மையும் வகுப்பு வருது. தொடர்ந்து வகுப்பு அட்டெண்ட் பண்ண தான் நமக்குள்ள என்ன கேள்வி இருந்ததோ, அதே கேள்வி அருட்தந்தை அவர்களும் வந்து வாழ்க்கை வரலாறுல சொல்லும்போது, அவர்களும் அதே கேள்விய வந்து சிந்திச்சு, அதற்கான ஒரு தீர்வாக தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்ந்து, அடுத்த உயிர்களுக்கெல்லாம் உயிரை உய்வித்து, அதன் வழியாக இந்த உலகம் வந்து அமைதிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்த ஒரு மகான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. பல வகையான அனுபவங்கள் வந்து அருட்தந்தை அவர்கள் மூலம் கிடைத்தாலும், வாழ்க்கையில இப்ப நம்ம பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் சொன்னது போல, நான் வந்து ஒரு மறுபிறவி அப்படின்னு சொன்னாரு. அது போன்ற மறுபிறவி தான் எனக்கும். அந்த மறுபிறவி எடுத்து தான் அருட்தந்தை அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலயும், தீட்சையாலயும் நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம். குரு அப்படின்ற வகையில நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆம், ஒரு இடத்துக்கும் நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு குரு தான், ஆசிரியர். அப்புறம் ஒரு பாடல் கற்றுக் கொடுக்கிறவர்கள், கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் அந்தந்த இடத்துல அந்தந்த குருமார்கள் இருப்பாங்க. ஆனா இது மாதிரி ஒரு ஞானத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்து, தீட்சையை கொடுத்து, நம்மளுடைய உயிரை உய்வித்து நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், நாம எந்த பாதையில செல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து சொல்லக்கூடிய மகான் அப்படின்னா, இவ்வளவு எளிமையான முறையில நம்மளுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான். அதுவும் இல்லாத அருட்தந்தை அப்படிங்கும்போது, அந்த ஒரு இணைப்பு, பிணைப்பு எப்பவுமே சடனா நமக்கு வந்து அருட்தந்தை அவர்களோட வந்து அந்த இணைப்பு வந்து ஏற்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கான ஒரு உறவோட தான் அந்த இணைப்பு வந்து இருக்கு. இதுதான் வந்து என்னுடைய அனுபவத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இந்த 10 வருடங்கள்ல. அதற்கான நேரம் வந்து பத்தாது. ஒண்ணொரு அனுபவத்தையும் சுருக்கமாக சொல்லணும்னா, தான் கேட்டுக்கிறோம்மா. ஒரு வாழ்க ஒரு மணி வளமுடன். நேரத்துக்கு வரும் ஐயா. அதனால ம். வந்து இத்தோட வந்து என்னுடைய ரைட். சிந்தனையை வந்து நான் நிறைவு செய்துக்கிறேன் குருவின் ஐயா. நோக்கமே வாழ்க என் வளமுடன். நோக்கம் என்று மொழிந்த சசிகலா அம்மா அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு, பூமா சீனிவாசன் அடுத்ததாக. சுருக்கமா யார் பேசுனாலும் கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க. பூமா வாழ்க சீனிவாசன் அம்மா. வளமுடன். ம். குருவாழ்க குருவே துணை. திருக்குறள் மாதிரி சுருக்கமா இருக்கணும். ஆ, ம். நான் நான் மத்ததெல்லாம் கொஞ்சம் நீளமா பேசிட்டேனுங்க ஐயா. ஐயா இல்ல ஐயா, அது உங்களது வந்து திருமந்திரங்க ஐயா. நான் பேசுவேன் ஐயா. பேசுங்கம்மா. ஆ. எனக்கு முதல்ல சொல்லணும்னா குரு அந்த உடற்பயிற்சிக்கு தானே ஃபர்ஸ்ட் போவோம். அது போன ம். போது எங்க சரியா போறதுன்னு முதல்ல ஒரு அவநம்பிக்கையோட தான் போறோம். நம்பிக்கை ம். டக்குன்னு வைக்க முடியல. அப்ப என்ன ஆச்சு, அதுதானே இந்த நம்மளுக்குள்ள ஊறி கிடக்குது, நிறைய கிடக்குது. எனக்கு ஷோல்டர்ல தூங்கி எழுந்தா ம். அப்படியே அவ்வளோ வெயிட்டா இருக்கும் தோள்பட்டையில. ம். அந்த பால் அண்ட் ம். பாக்கெட் ஜாயின்றாங்கல்ல, அது ம். ஒரு செக்ரீஷன் எதுவாகும், அது ட்ரை ஆயிருக்கு போல் இருக்கு.
கைப்பயிற்சி செஞ்ச உடனேயே 2 நாள்லயே ம் நான் வெளிக்கவே மறந்தே போயிட்டேன். ஏன்னா அந்த வலி ம் இருந்தாதானே ஞாபகம் வரும். அது வாவ் அப்புறம் பேக் பெயின் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ம் அது ஒரே வாரத்துல அந்த மகராசனம் முடிச்ச அப்புறம் ம் கை ம் கியூர் ஆயிடுச்சு. சோ இது 2 ம் எனக்கு ம் மகரிஷி மேல, அதுவும் அவர் பெண்களை மதிக்கிறதும் உயர்வா வைக்கிறதும் சரி, ம் அவர் மேல ம் அப்படியே ஒரு அதீத ஈடுபாடு கொடுத்தது. இன்னி ம் வரைக்கும் குரு அருள் எனக்கு என்னை காப்பாத்தி ம். கொண்டு தான் வருது. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆப்பிரிக்காவிலிருந்து நமது லட்சுமி அம்மா. இன்னைக்கு அவங்க மௌனத்துல இருக்காங்க ஐயா. அப்படிங்களா? வேண்டாம் அம்மா வேண்டாம். நமது மதிப்புமிக்க காந்த தத்துவ ஞானி ராமலிங்கம் ஜெயபாலையா அவர்கள். ஜெயபாலையா, ஐயா ஜெயபாலையா. சாந்தி அம்மா நாமக்கல்ல இருந்து. சாந்தி. சாந்தி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவாங்களா? ம் ம் நம்ம வாழ்க்கையில எத்தனோ விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ம் ஆனாலும் அந்த மாதிரி ம் என்ன விஷயங்கள் நம்ம பெருசா இருந்தாலும் நம்மளோட குருவை ம் நம்ம குருவை அடைஞ்சதுதான் முதன்மையான இதா நான் நினைக்கிறேங்க ஐயா. ம். வாழ்க வளமுடன். இப்பேறு பெற்ற பின்னர் இன்னும் வேற என்ன பேரு வேண்டும்? என்ன பேரு? ஆமாங்க ஐயா, வாழ்க அதுதான் வளமுடன். உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆமாங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நமது பேராசிரியர் கண்மணி அம்மா. கண்மணி அம்மா, சொல்லுங்க ஐயா, என்ன கேக்குறீங்க ஐயா? அம்மா, குரு குருவின் கிட்ட பெருமை. உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான அனுபவத்தை கேக்குறோம். சொல்றேன் ஐயா. ம் ம் குருவின் மேன்மை அப்படின்னு சொன்னோம்னா ம் ஆம், ஈடு இணையற்ற ஒரு மகான் அப்படின்னு தான் சொல்ல ம் முடியும். ம் 19வது சித்தராக வந்தா கூட ம் ஆம், 4 வேதங்களுடைய சாரத்தை இரண்டொழுக்க பண்பாட்டை நம்மள கடைபிடிக்க வச்சுட்டாரு பாருங்க. அதை கேட்கும் ம் போதெல்லாம் நம்மள அறியாமையும் அந்த தவத்தினுடைய ம் முடிவுல எதிரிகளையும் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போம். உள்ளார் நுழைஞ்சப்ப முதல்ல அதை கேட்கும்போது ம் இரண்டொழுக்க பண்பாடும் அந்த இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்தோங்கிற இந்த 2ம் என் மனதுல பதிஞ்சுதுங்க ஐயா. அப்போ அது ஏங்க, ஆழமா பதியும்போது கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் வாழ்த்துறது கூட ஒரு அதிசயம் தான். அது கூட எனக்கு இந்த இரண்டொழுக்க பண்பாடும் அந்த ம். அடுத்தது ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி கொஞ்சம் விளங்க அன்பு வைக்கும். நெறி விளங்க இந்த வைத்து வார்த்தைகள் எல்லாமே ஐயா ஆழமா பதிய ம். ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ம். ஒவ்வொரு ம். செல்களிலுமே பதிய ஆரம்பிக்கும் போது அதை ம். கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். அப்ப ம். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நம்மள ம். ஒழுக்கத்திலோட ஒரு நல்ல ம். முறையில கொண்டு வந்த சிறந்த ம். மகான். வாழ்க ம். வளமுடன். நன்றிங்க ஐயா. குரு பூர்ணிமா நாளில் அவரை வணங்கி அவர் உயிரோடு வாழ்த்தி கலந்திருப்பது குரு திருவடியை வணங்கி உயிரை வாழ்த்தி இன்னும் மேம்படுத்துவோம் நம்மளுக்குள்ள. நிச்சயமா ஐயா. நன்றி, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. அடுத்ததாக நமது சாந்தி கண்ணன். சாந்தி கண்ணன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன்மா. அனைத்து பேராசிரியருக்கும் ம் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் ஐயா. என்னோட வாழ்க்கையில ம் குரு இருளை போக்குறவரு. நான் எதா இருந்தாலும் டவுட்டா இருந்தாலும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். ஆனா அந்த அளவு யோசிச்சாலும் செய்ய மாட்டேன். ஃபர்ஸ்ட் மகரிஷிட்ட ம் கேட்டுருவேன் என்ன பண்றது நான் அப்படின்னு. ஏதோ ஒரு மூலியத்துல எனக்கு விடை கொடுத்துருவாரு ஐயா. ம் அதுதான்யா நான் அந்த குருவை ம் பெருமையா நினைக்கிறேன். நன்றி ஐயா, கேள்விகளே நன்றி. விடையாகும் வேதாத்திரியம். ஆமா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா, நன்றி ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. அடுத்ததாக கண்ணூரிலிருந்து சாமுண்டேஸ்வரி அம்மா சுருக்கமாக. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, இமைப்பொழுதும் ஐயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழ்க வாழ்க. அற்புதங்க, அற்புதங்க. வாழ்க வளமுடன். குரு ஐயா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். ஐயா, நீங்க குருவோட இதை கேக்குறப்ப நான் எனக்கு சின்ன வயசுலயே விவரம் தெரிஞ்சதுல இருந்தே வள்ளலார் போட்டோ வச்சிருப்பாங்க, சாரதா தேவி அம்மா போட்டோ வச்சிருப்பாங்க. சித்தர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறப்ப நினைப்பேன், முருகன் தான் இருக்கிறாரு, அப்புறம் ஏன் சித்தர் இத சொல்றாங்க அப்படின்னுவேன். கந்தாசிரமம் போனா ஏன்னு கேட்பேன். அப்புறம் ஏற்காடு போனப்ப சங்கர் மடம்னு அங்க இருந்து
சங்கரா மடம்னு. அந்த மடத்துக்கு போனப்ப எல்லாம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அந்த 3-4 வயசுலயே போய் அவங்களெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பேன். அப்ப நான் கேட்பேன், கடவுள் தெய்வம்லாம் இருக்குமே, ஆனா இப்படிலாம் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு நினைச்சு அப்ப எனக்கு அது அதோட விட்டுட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆன பின்னாடி நான் மேட்ரு வந்த பின்னாடி பார்த்தா நிறைய பேர் நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கு போயிட்டு வந்து எக்ஸசைஸ்லாம் நல்லா இருக்கு பண்ணணும்னவும் அப்ப நான் நினைச்சேன், என் உடம்பு நல்லா பாடி குண்டான உடம்பே தான். சரி, இந்த உடம்ப இளைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுமே, எல்லாரும் நம்மள ரொம்ப குண்டு குண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு அதுக்காக ஃபர்ஸ்ட் போனேன் மன்றத்துக்கு. போயிட்டு அந்த உடற்பயிற்சி 1 வாரம் நான் செஞ்சுட்டு வந்ததுமே, எனக்குள்ள இந்த சைனஸு, பேக் பெயினு, கழுத்து வலி எல்லாமே போயிருச்சுங்க ஒரே வாரத்துல. அதுல நான் சரணடைஞ்சேங்கய்யா. அது காயகல்ப பயிற்சி எடுத்ததும் அந்த இத கத்து குடுத்ததுமே தீட்சை குடுத்தோனே காயகல்ப பயிற்சி குடுத்துட்டாங்க. குடுத்ததுமே சரணடைஞ்சேங்கய்யா. அதுக்கப்புறம் மகரிஷியோட அந்த பிறந்த நாளுக்கு ஆழியார் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. பஸ் வரும்ன்ட்டு வராத போயிருச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் நாங்க வெயிட் பண்ணி 25 பேரு 1 மணி வரலும் உக்காந்துருந்தோம். தொட்டில் பெட்டிக்காரங்களும், நாங்களும் சேர்ந்து ஒரு 25 பேர் தாங்க அந்த பஸ்ல போனோம். 54 பேர் உட்கார்ற பஸ்ல. குரு அங்க பார்த்ததுமே குளிக்காத கூட அப்படியே நேரா எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு போறோம். சாமிஜி பார்த்துட்டோம். அப்படி ஒரு அன்பு கருணையுமா கூப்பிட்டாருங்க. அருள்செல்வியோட அவங்க அப்பா சுப்பு, இவரு எல்லாம் கூப்பிட்டுட்டு என் குழந்தைய இடுப்புல வச்சுட்டு நான் காட்டுறேன். சாமிஜி பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு. அந்த குழந்தைக்கு பழம் எடுத்து குடு சுப்பு அப்படின்னு சொல்லி சாத்துக்குடி குடுத்தாரு. காசு போடலான்னு சாமிஜி பர்த்டே நம்பர் அளவுக்கு குடுக்கலான்னு காசு எடுக்கிறப்ப சாமிஜி சொல்றாரு, அம்மா பஸ்ஸுக்கு இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு போங்கம்மா, நீங்க அதுல இருந்து போடாதீங்க, அந்த தட்டுல இருந்து எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. ஐயோ! எனக்கு அப்படியே சிலுத்து போயிட்டேங்கய்யா. சாமியார்னாவே நம்மளுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா மொத வரும் இவரு எப்படி ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி எனக்கு அதுலயே நான் சரணடைஞ்சிட்டேங்க. இன்னும் ஏகப்பட்டது இருக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்யா. உடம்பு நன்றிங்க இந்த இளைத்ததோ வாய்ப்பு. இல்லையோ, ஆ, வினை குறைந்திருக்கிறது என்பதை உருக்கமாக ம். சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. வாழ்க ஆடல் வளமுடன். நாயகி அம்மா அடுத்ததாக. வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சின்ன அறிவிப்பு. குரு ஐயா, சொல்லுங்க ஐயா. அந்த உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுக்குறது டைரக்டா கோஸ்ட் கொடுத்துட்டேன். அப்படியே சசிகலா கொடுத்துருங்க கோஸ்டர். அது எனக்கு தெரியாதுங்களே. சசிகலா சசிகலாமாக்கு நீங்களே கொடுத்துருங்க. கொடுக்க முடியல, அவரால் கொடுக்க முடியாதுங்கய்யா. ஐயா அது பண்ணிக்கலாம் விடுங்க. எண்டு பண்றதானே பண்ணிக்கலாம் விடுங்க. அவர்கிட்டயே இருக்கட்டும். கோஸ்ட் ஐயா கொடுத்துருங்க. நான் மாணிக்கவாசன் கொஞ்சம் ஐயா, ரெஸ்ட் எடுக்கிறேன். 200 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு வந்து நீங்க அனுப்புறேன். போங்க, ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. எந்த மீட்டிங் நாங்க கொடுத்துக்கிறோம். சரி, குரு ஐயா பார்த்து கொடுத்துக்கிறேன். நான் ஐயாவை கொடுக்க வச்சுக்கிறோம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடல் நாயகி அம்மா. திருவண்ணாமலையிலிருந்து சந்திரசேகரன் ஐயா, குருவின் அனுபவம், குருவிடத்திலே தங்களுக்கு கிடைத்த அனுபவம். சந்திரசேகரன் ஐயா, ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த இணைப்பில் இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய WCSC சார்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பேராசிரியருக்கும் பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். நான் சுவாமி பார்த்தது வந்து 2002 வருஷம் மே மாசம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மே டே. குடும்பத்தில் இருக்க வேவரிங் இருந்து மீண்டு வந்தாங்க ஐயா. அது குருனுடைய. அடுத்தபடியாக ஆரம்ப கட்ட மனவளக்கலை பேராசிரியர் ஒரு கருத்து சொல்லும் போது ஒரு கருத்துங்க ஐயா. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. தரிசனம் கோடி புண்ணியம்னு ஒரு அன்பர் நம்ம சுவாமி சுவாமிஜி கூப்பிட்டு அந்த அன்பரை கூப்பிட்டு சொன்னதா தகவலுங்க ஐயா. குரு பார்வை கோடி புண்ணியம். குரு வழி நடந்தால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு கோடி புண்ணியம் வேணுமா கோடான கோடி புண்ணியம் வேணுமா நீங்க முடிவு பண்ணீங்க சொன்னதா ஒரு மனவளம் அந்த காலகட்டத்தில் அதை இப்ப ஷேர் பண்ண. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, மிகுந்த நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக பேராசிரியர் நடராஜன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா நம்முடைய குருநாதர் நம்முடைய
குருநாதனுடைய வேதாத்திரி மகரிஷி மரபுல நம்முடைய குருநாதர் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானியாக, இணையற்ற தத்துவ ஞானியாக இருக்கக்கூடிய அவருடைய மரபுலே நாம் இருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமைங்க. அவரு இந்த உலகத்துல மிகப்பெரிய தத்துவத்தை எல்லாம் மிக எளிமையாக விளக்கி இருக்கிறது இன்னும் சிறப்பு. அதை விட சிறப்பு, பாமர மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு இறைநிலையை விளக்கி இருக்கிறாங்க. அந்த வழியில நான் நிறைய சாமியினுடைய அனுபவப்பட்டிருக்கிறேங்க. எனக்கு கவிதை எழுதவே தெரியாது. ஆனா நிறைய கவிதை எல்லாம் எழுதலைங்க. சாமியை நினைச்சு இருந்தேன். கொள்ளலும் தள்ளலும் கோலமும் செய்யலன்னு ஒரு வார்த்தை வந்ததுங்க. கொள்ளல் தள்ளல் அப்படின்னா அதுக்கு பிறகு 2 மாசம் கழிச்சு காந்த தத்துவ விளக்கத்துல தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரிஞ்சது. அதனால அவர் என்னென்ன சொன்னாரோ அதை நடைமுறையிலேயே நம்ம ஒரு இதெல்லாம் கண்டுக்கிறோம்னா இந்த உலகத்துக்கு எத்தனை அருள் செஞ்சிருப்பாருங்கிறத நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்குதுங்க. அந்த நிலையில அருள் தந்தை பின்பற்றி நடந்தா அவர் என்னென்ன நமக்கு அருள் செஞ்சாரோ அத்தனையும் நாம் அடையலாம். அந்த அளவுக்கு நாம் சாமியை குருவா கொண்டிருக்கிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். கவிதை எழுதி வைத்த குருபிரானுக்கு நன்றி என்று சொல்கிறீர்கள். மகிழ்ச்சிங்கய்யா. அடுத்ததாக பாப்பு டீச்சர் நாமக்கல்லில் இருந்து. ஐயா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்படியே போட்டு எடுத்து இங்கேயோ கொஞ்சம் சாப்பிட்டு. ஐயா குரு ஐயாவே அற்புதமா சொல்லிட்டாரு. அப்படி கேட்க அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. இப்படி ஒரு மகான் நமக்கெல்லாம் கிடைச்சது ரொம்ப பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கேட்டாங்க குரு கிடைச்சதுக்கு அப்படியே அவருடைய அந்த வாழ்த்தும் இந்த அருட்காப்பும் நிறைய மாற்றங்களை எனக்கு எல்லாம் கொண்டு வந்துருக்குங்க. வீட்டுல எங்க வீட்டுல அவரெல்லாம் இந்த விஷயமும் ஏத்துக்கவே மாட்டாரு. அவரெல்லாம் இப்ப பயிற்சி பண்றாரு. பொண்ணு பையன் எல்லாருமே வாழ்த்து அருட்காப்பு தான். யாரையும் செய்யுங்க சொல்லுங்க பண்ணுங்கன்னே சொல்ல வேண்டியது. வாழ்த்து அருட்காப்பு தான் மகர்ஷியினுடையதுதான். அது போல இன்னும் மகிழ்ச்சி மாதிரி இந்த ஐயாக்கெல்லாம் கேட்க நம்ம நிறைய இருக்க முடியும். வாழ்த்துக்கள் எவ்வளவு நன்றிங்கம்மா. அடுத்ததாக கவிஞர் ராஜலட்சுமி அம்மா. பேசக்கூடாது, கவிதையா சொல்லிடணும். அது எல்லாருக்கும் எல்லா பேரும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். முதல்ல எல்லாம் நீங்க உங்க கூட உங்களையும் சேர்த்து எல்லாருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்னன்னு சொல்றேன், நான் எங்கேயோ ஒரு கிராமத்துல எங்கேயோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து புலம்புறத வச்சு இருந்த என்னை இவ்வளவு கவிதைன்னு சொல்றதுக்கு அளவுக்கு என்னை கொண்டு வந்தது வேற என்னங்கய்யா சொல்ல முடியும்? ஒரு கிராமத்துல எங்கேயோ உட்கார்ந்துருக்கு, எப்படியோ புலம்பிட்டு இருப்பேன். அது இல்லாம எனக்கு மாற்றத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். அந்த வார்த்தை என்னை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க. ஆமா, இப்போ ஒரு மகிழ்ச்சி மேல கவிதை சொல்லிடுறேன். இது நான் பொண்ணு படிக்கிறேங்கய்யா. இறைவா எந்தன் குருவாய் வந்தாய், இறைவா எந்தன் குருவாய் வந்தாய், இறை நிலையோடு இணைத்தே வைத்தாய். உந்தன் சரணம் கொண்டேன், உண்மை மார்க்கம் கண்டேன். பிறவி துயர் தீர்க்கும் பெருமான் நீயே. பிறவி எடுத்திட்ட போதினிலே இரவா கலை கற்பித்தவரும் நீயே. உந்தன் தவத்தின் சக்தி எந்தன் ஜீவன் முக்தி, இதுவே துரியாதீதத்தின் சித்தி. இனி எங்கும் உன் கருணை வெள்ளம் பர வெளியோடு சேர்ந்தே கொள். இனி எங்கும் உன் கருணை வெள்ளம் பர வெளியோடு சேர்த்தே கொள். உந்தன் சரணம் கொண்டேன், உண்மை மார்க்கம் கண்டேன். பிறவி துயர்த்தீர்க்கும் பெருமான் நீயே. எந்தன் மனதின் இருள் நீக்கியே உண்மை வாழ்வின் வழிகாட்டினாய். இனி உன்னை அல்லால் துணை யாரும் இல்லை. இனி உன்னை அல்லால் துணை யாரும் இல்லை. எந்தன் உள்ளத்தின் ஒளி விளக்கே. என் வாழ்வின் பயன் நீ என்றோ என்றும் நினைவில் நிறைந்தவரே. என் வாழ்வின் பயன் நீ அன்றோ என்றும் நினைவில் நிறைந்தவரே. உந்தன் சரணம் கொண்டேன், உண்மை மார்க்கம் கண்டேன். பிறவி துயர்த்தீர்க்கும் பெருமான் நீயே. இறைவா எந்தன் குருவாய் வந்தாய். வாழ்க வளமுடங்க.
வாழ்க வளமுடன். அருமை. ஞானக்களஞ்சியத்துல எத்தனாவது கவின்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒரு முறை படிச்சு இது பார்ப்பாங்க. கவியலங்கய்யா ஒருத்தர் வேற எழுதியிருந்தது வேறொருத்தர் கவிதை. எழுதுனது. வேறவங்க பாட்டு எழுதுனதா? சரி பாடலா சரி. இருக்குங்க. ஆமாங்க ஆமாங்கய்யா. மகிழ்ச்சி எழுதுனது இல்ல. மகிழ்ச்சி எழுதுனது. அடுத்ததாக எஸ் சாந்தி அம்மா. அடுத்ததாக எஸ் சாந்தி அம்மா. எஸ் சாந்தி அம்மா அல்லது சாந்தி உமாகாந்தன். சாந்தி அம்மா பேசுங்க. சாந்தி தியாகராஜன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்யா. இன்னைக்கு குரு பூர்ணிமா, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்யா. நேரம் குறைவா இருக்கு, பேசுங்க. குரு குரு நமக்கு கிடைச்சது ரொம்ப பொக்கிஷம். குரு பூர்ணிமால நம்ம அனைவரும் நம்ம சந்திச்சு குருவோட மகிமையை நம்ம சிந்திக்கிறதுக்கும் நம்ம சிந்திக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் பேசுறத நம்ம கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டு அம்மா சொன்னாங்க பாருங்க, இந்த பாட்டு ரொம்ப இறைவா என் குருவாய் வந்தாய். இந்த நம்ம இந்த இறைவனுக்கு நம்ம குருவை நமக்கு கிடைச்சிருக்காங்க இறைவனா. அத நாம அவர் வழியில நம்ம பின்பற்றி எல்லோரும் நாம இன்புற்று வாழ்வோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றிங்கம்மா. அடுத்ததாக சாந்தி உமாகாந்தன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த பயிற்சியில முக்கியமா நம்ம சிக்கல் இல்லாம வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது குடும்ப அமைதி, செயல்வெளி தத்துவம், இதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழ்றதே நமக்கு சிக்கல் இல்லாம வாழ்க்கை தானே உணர்த்தியிருக்காரு. அந்த வாழ்த்தும் காப்பும் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்குது. வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் அப்படின்ட்டு நான் நிறைவு பெற்றேன். அந்த இதே ஒரு அதுதாங்க ஐயா சொல்றது இது ஒண்ணுதாங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. குரு பூர்ணிமா மகிழ்ச்சிங்கம்மா. நல்ல 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 கருத்துக்களை எடுத்து கொடுக்குறீங்க. நான் மகிழ்ச்சி. நன்றிங்க. சுமதி செந்தில் வேடு ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. சுமதி அனைவருக்கும் குரு வாழ்த்துக்கள். குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ஐயா, நான் குரு தானாக வருவான்னு சொல்லுவாங்க. குருவை நம்ம தேடி போக வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யோகா இது போகணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம நான் முதல்ல காயக்கல்ப கிளாஸ்க்கு தான் எங்க வீட்டுக்காரர் கூட்டு போனாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் போய் அட்டன் பண்ணப்பவே மகரிஷி எனக்குள்ள வந்தாரு. அதுல வரைக்கும் என்னுள்ள இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உறுதுணையா இப்பதான் நான் நம்புறேங்க நடத்திட்டு இருக்காரு. நம்ம குரு சொல்ற வழியை நம்ம பின்பற்றினா நமக்கு வேணுங்கிறது தானா நடக்குங்கிறது என்னோட அனுபவத்துல நிறைய உணர்ந்திருக்குங்க ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா, மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜெயபால் ஐயா அவர்கள். ஐயா ஜெயபால் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவினால் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஐயா. அனைவருக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். நான் கொஞ்சம் திமிரோட தான் வந்திருக்கேன். மகிழ்ச்சி எல்லாம் பார்த்து ஆமா திமிரா தான் வந்திருக்கேன். உண்டுக்க இப்ப தெரியுது, அப்ப திமிரு தெரியல. நம்ம குரு தான் எனக்கு குரு. அது சரியா இருந்தது. அன்னைக்கு அதான் சரின்னு இருந்தோம். ஆமா, அதான் எங்களுக்கு சரியான குரு அமைஞ்சாரு. பொறுமையை சொல்லி கொடுத்தாரு. 8 மாசம் நான் தியானம் எடுக்காதே எனக்கு வர அனுமதிச்ச ஒரே நபர் நானாத்தான் இருக்கும். தியானம் கொடுத்த ஒரு பாடு நடந்ததெல்லாம் வேற. அப்புறம் தான் குரு உள்ளுக்குள்ள கொஞ்சம் இறங்கி அப்புறம் தெரியுது அவரு விரிச்சு வச்ச வேலையில தான் நான் விழுந்திருக்கேன். யாரோ ஒரு சாமியாருக்கு நம்ம இன்னைக்கு காப்பு கட்ட போறோம்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா அப்புறம் தான் தெரியுது அவர் விரிச்சு வச்ச வேலையில் நாம் சிக்கிக்கிட்டோம். அது இன்ன வரைக்கும் போய் ஒவ்வொரு துறையிலும் எது எங்க நிக்குதோ. பிசிக்ஸ்னா குவாண்டம் ஆன்டாலஜிஸ்ட் யாருன்னா வேதாத்ரி மகரிஷி சொல்ல முடியும். ஒரு கைனகாலஜின்னா அவர் சொல்ல முடியும். கருவுல எப்படி குழந்தை வருது, என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், உடல்ல என்ன ரசாயனங்கள் இருக்கு, எப்படி சுரக்குது, ஒரு டிஎன்ஏ லெவல் வரைக்கும் கூட்டு போய் காமிக்கிறது அவர் தான். இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே அவர் நிக்கிறாரு. ஏன்னா அது ஃபண்டமெண்டலை கொடுத்துறாரு. இங்க இருந்து ஆரம்பிக்குதுப்பா, இதுதான் ஸ்டார்டிங். இது பிஹெச்டி வாங்கி கொடுத்தது அவர்தான். ஐயா சந்தேகமே இல்ல. கண்டிப்பா வச்சுக்காத அப்படின்னு கொடுத்திருக்காரு.
அது மாதிரி ம் பார்க்க பார்க்க எப்படியோ அளந்துடலான்னு சொல்லி ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு போய் ம் விண்வெளிக்கு போனா எப்படி ம் இருக்கும்? அது மாதிரிதான். அளந்து பார்த்தோம். கடைசியில உங்களை அளக்க ம் முடியாது சொன்னாங்கல்ல. ம் உச்சி அடியும் ம் முடியும் யாரு தொடுறாங்களோன்னு. ம் இதென்ன பெரிய ம் வித்த நான் பார்த்தலான்னு போய் அவரோட ம் அடியும் முடியும் தொட முடியல. அதனால இன்னைக்கு லைஃப் சரணடைந்தோம் ஆமா லைஃப் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா சரணடைந்தோம். ம் ஆனந்தம் ம் சொல்றாங்கல்ல, அது ஒண்ணும் ம் என்ஜாய்மெண்ட் இல்ல. ம் ஓ இதுக்கு ம் தான் ஆனந்தம் சொன்னாங்களா? இது ஆனந்தம்ங்கிறது என்னன்னு தெரியுது. அது மகிழ்ச்சி இல்ல, ம் அது உள்ள இருந்தே கிடைக்குது. ம் ஓ இந்த ம் வாழ்க்கைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம்னா ஐயா, குருதான். அது ஒரு ஊற்று மாதிரி. ஆனந்தங்கிறது ஒரு ஊற்று மாதிரி உள்ளுக்குள்ள நடக்காது, வெளியே புறத்தே இருந்து ஒண்ணுமே உள்ளுக்குள்ள தேவையில்லை. நடக்குது. ஒண்ணுமே உங்களுக்கு ம் வெளியில சாப்பாடு, குடி தண்ணீர், வீடு ஏசியில இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ம் அதுவா ஃபீட் ஆயிட்டுதுன்னா உள்ளுக்கு இருந்து கிடைக்குது. ம் ஒரு ம் ஏகாந்தம்ங்கிறாங்கல்ல, அது ம் ம் கிடைக்குது. அந்த நிலைக்கு நம்மளையும் உயர்த்தி இருக்காரு ம் பாருங்க. சாதாரண ம் கூழாங்கல் அடிக்கடி சொல்லிக்கிறது நான் கூழாங்கல். ம் இதையே பட்டு ம் தீட்டி காமிச்சிருக்காருன்னா உண்மையான ம் வைரத்தெல்லாம் அவர் எப்படி தீட்டி இருப்பார்? கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. அதனால ஒரு கூழாங்கல்லும் இன்னைக்கு பட்டை திட்டப்பட்டு ம் இருக்கிறது வேதாத்ரி மகரிஷினால. ம் ம் வாழ்நாள் முழுமைக்கும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு நிச்சயமா. நன்றி செலுத்துறோம். திருப்பி செலுத்தி ம் இந்த தலைமுறை ம் கட்டலாம், அடுத்த தலைமுறையாவது கட்டி முடிச்சிடணும் அவர் கடனை. ம் ம் கடன் பட்டு தான் இருக்கிறோம், அவர்கிட்ட நிறைய கடன் பட்டிருக்கோம். ம் ம் வாழ்க்கையை உயர்த்தி எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஒரு சீட்டையும் கொடுத்திருக்காரு. வேதாத்ரி மகரிஷி போக வேண்டிய கண்டிப்பாங்க, இடத்துக்கு நம்மளே கண்டிப்பாங்க. கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காரு. ஆமா. நீங்க தான் பிரதிநிதி அங்க. அதனால இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கலாம், இன்னும் ம் உயர்வுபடுத்திக்கிறேன். ஒவ்வொரு தடவைக்கும் வந்து சொல்றாரு, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அந்த தகுதி இல்லைன்னு ம் தெரியுது இல்லப்பா, ம் தகுதிப்படுத்திக்க அப்படிம்பாரு. இதான் ரிசல்ட் எங்களுக்கு எங்க போனாலும் சரி. ம் இப்பயும் போய் தகுதி இல்லைன்னு ம் தெரியுது இல்ல, இப்ப தகுதிப்படுத்திக்கன்னு ம் சொல்றாரு. அதுதான் வேத வாக்கா ம் வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கு. ம். நன்றி, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. அற்புதங்க. உயர்த்தி உயர்வோம் என்கின்ற அந்த உன்னத தத்துவத்தை ஐயா அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக இறுதியாக துணை பேராசிரியர் பாரதிதாசன். ஐயா நீங்க சொல்லுங்க சிவபிரகாசம் உங்களுக்கு. ஐயா நீங்க பேசுங்க, நீங்க அம்மா பேச முடியுங்க, நேரம் இருக்கு ஐயா. கடைசியா வாழ்க ஐயா. நான் சொல்லிடுறேன், நீங்க பேசிட்டீங்க. பாரதிதாசன் நீங்க பேசிருங்க. ஐயா வாழ்க ஐயா. குரு கிடைத்தது வந்து இந்த பிறவியில என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், பெரியவங்க செய்த ஆசீர்வாதத்தினால குரு எனக்கு கிடைச்சிருக்காருங்க. சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயம், நம்மளுடைய ஆன்ம தூய்மை பெறுவதற்கு குரு சிஷ்யர்களை தேடுவாங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி என்னுடைய ஆன்மாவை குரு செலக்ட் பண்ணிருக்கான்றது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதின்னு சொல்றாரு. உலகன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த உலகத்தை வந்து அமைதியாக்குறது குடும்ப அமைதி வேணும். அந்த குடும்ப அமைதிக்கு ஒரு தனி மனித அமைதி வேணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வரிசையில 32 பேர் இருக்கோம் சார். 32 பேர் அவர் செலக்ட் பண்ணிருக்காரு ஆக்சுவலா. அப்படிதான் சார் நம்ம ஆன்மீக தூய்மையை நம்ம முன்னோர்களுடைய நல்வழிகளால தான் அவர் கிடைச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ நாமெல்லாம் எவ்வளவு பிராப்தம் வாய்ந்தவங்க பாருங்க. அதுதான் நினைச்சு பாக்குறேன். இப்போ உலக அமைதிக்கே நம்மள செலக்ட் பண்ணிருக்காங்க, அப்ப நம்மளாம் எவ்வளவு பிராப்தம் வாய்ந்தோம், குரு நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய புண்ணியம் ஆக்சுவலா. அதனால நம்ம வந்து அவருடைய கத்து கொடுத்த விஷயத்த உடலுக்கு உடற்பயிற்சியும், மனதுக்கு தியான பயிற்சியும், உயிருக்கு காயகல்ப பயிற்சியும், அகத்தாய பயிற்சியும் செய்து உதாரண புருஷனா வாழ்ந்து குடும்ப அமைதியை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம குடும்ப அமைதியை கொண்டு வரணும். ஏன்னா அந்த குடும்ப அமைதி தான் நம்ம கொண்டு வரோம். உலக அமைதிக்கு நம்ம வித்தா இருக்கணுங்க. இருந்தவரையும் அவர் கத்து கொடுத்த விஷயத்துல நன்றி கடனா நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணுங்க. அதுதாங்க வாழ்க வளமுடன். குரு பெருமை சொல்ல போனா ஒரு நாள் நிச்சயமா, பத்தாது. நிச்சயமா, எவ்வளவு விஷயம் இருக்குங்க. வாழ்க வளமுடன். நிச்சயமா, நன்றிங்க. நிச்சயமா. வாழ்க. குருவுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை ஆழமாக சொன்ன பாரதிதாசனுக்கு நன்றி. அறிவு மலர் மாறனம்மா சொல்லிருங்க. சரி, என் கருத்தை நான் சொல்லிடுறேன். நான் கிட்டத்தட்ட ஜெயபாலியனுடைய நிலைதான். கடவுள் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நான் கோயிலில் விநாயகருக்கு தினசரி தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். அதனால ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பார்த்தேன், எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்றதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுவும் சரியாக தான் பட்டுச்சு. எது சரியான கடவுள் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு யாருமே சரியான கைட் பண்ணல.
இந்த மாதிரி அறிவுத்திருக்கோயில்ல எஸ்கேஎம் ஐயா வந்து பேசுறாங்க சீலநாயக்க கமிட்டியில அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. கரெக்டா மதியானம் 1 மணிக்கு தான் நாங்க போய் சேர்ந்தோம். நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. ஆனா அங்க இருந்த அந்த பேராசிரியர்லாம் எனக்கு வந்து நட்பு கதையில சந்திக்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. அவர்தான் இந்த கடவுளை பத்தியான ஒரு கிளியரான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் வரல. அந்த வகையில ஒரு தெளிவான குருவாக இருந்து நம்மை வழிநடத்தியிருக்கிறார்கள். குரு எனக்கு அந்த கடவுளை பற்றியான தெளிவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தெளிவிலேயே நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை ஐயா. குருவின் நீங்க திருவடி சொல்லுங்க. சரணம். சாசாசனம் ஐயா. குருவின் திருவடி சரணம். இது மட்டும் வாழ்க்கையில கடைபிடிச்சா நீங்க வந்து உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்று உணர்த்துவார் அவர். ஒன்றுமே இல்லாமல் ஒன்றாக வாழ்ந்து வாழ்க்கையை கடைபிடிக்க குருவின் திருவடி சரணம். வாழ்க வளமுடன் ஐயா. குரு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க மேல அந்த ரைட் சைடு டச் பண்ணீங்கயா எண்டுன்னு வரும். அதை தொட்டிங்கன்னா மீட்டிங் எண்ட் ஆயிரும். ஐயா செல்போன்ல நீங்க ரைட் சைடுல டச் பண்ணுங்கய்யா. மியூட் ஆல் தான் வருது.